விஜே அர்ச்சனா. அர்ச்சனா இல்ல மாயாதான் பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர். இதுதான் காரணம். பிக் பாஸ் 7 டைட்டில் விஜய் அர்ச்சனாவுக்கு அல்ல மாறாக மாயாவுக்கு கிடைப்பது உறுதி என தகவல் வெளியாகியுள்ளது. அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைக்காமல் போவதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கிறது என்கிறார்கள். பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி 14ஆம் தேதியுடன் முடியப் போகிறது. ஞாயிறு மாலை 6 மணி முதல் கிராண்ட் ஃபினாலேவை கண்டு மகிழுங்கள் என அதிகாரப்பூர்வ வீடியோ கூட வந்துவிட்டது. இந்த வாரம் முழுக்க முன்னாள் போட்டியாளர்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று விசித்ரா, விஜய் வர்மா மற்றும் நிக்சன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அது குறித்த ப்ரோமோ வீடியோவை பார்த்தவர்களோ இந்த விஜய் வர்மா போன வேகத்தில் திரும்பி வந்துவிட்டார். பேசாமல் அவரை இங்கேயே தங்க வைத்திருக்கலாம் என்கிறார்கள். நிக்சனை பார்த்தவர்கள் லைட்டா கடுப்பாகியிருக்கிறார்கள். விசித்ரா வந்தாச்சு, இனி தினேஷை கையிலேயே பிடிக்க முடியாது. டார்கெட் பண்ண ஆள் கிடைத்த சந்தோஷத்தில் இருப்பார் தினேஷ் என்கிறார்கள். இதற்கிடையே பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர் யாராக இருக்கும் என பார்வையாளர்கள் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சி துவங்கி இது 7வது சீசன். கடந்த 6 சீசன்களிலும் முதல் நாள் துவங்கி கடைசி வரை இருந்தவர்களுக்குதான் பிக் பாஸ் டைட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒயில்டு கார்டு மூலம் வந்த யாரும் டைட்டில் வின்னர் ஆனது இல்லை. மேலும் ஒயில்டு கார்டு மூலம் வருபவர்கள் டைட்டில் வெல்ல முடியாது என பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் உலக நாயகன் கமல் ஹாசனே தெரிவித்திருக்கிறார். அப்படி பார்த்தால் தற்போது பிக் பாஸ் வீட்டில் இருப்பவர்களில் மாயா கிருஷ்ணனும் மணி சந்திராவும் தான் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறார்கள். தினேஷும் விஜய் அர்ச்சனாவும் ஒயில்டு கார்டு மூலம் வந்தவர்கள். எனவே அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைக்க வாய்ப்பு இல்லையாம். மேலும் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தால் PR டீம் வைத்து விளம்பரம் செய்து டைட்டிலை வென்றுவிடலாம். பிக் பாஸும் ஒரு பிசினஸ் தான் என்கிற தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்கிறார்கள். மாயாவா மணியா என்று பார்த்தால் மாயாதான் அதிகம் என்டர்டெயின் செய்திருக்கிறார். மணி சந்திராவோ ரவீனா உடனான தன் காதலை வளர்ப்பதிலேயே பல நாட்களை வீணடித்துவிட்டார். அதற்காக பார்வையாளர்களிடம் திட்டம் வாங்கினார். மாயா இன்று வரை பார்வையாளர்களிடம் திட்டு வாங்கிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவரை போன்று ஆக்டிவாக யாரும் என்டர்டெயின் செய்யவில்லை என்கிறார்கள் சில பார்வையாளர்கள். அதனால் மாயாவுக்குதான் கப்பு பிகிலு. முன்னதாக மிக்சர் மாமா என பெயர் எடுத்த சரவண விக்ரமுக்கு டைட்டில் கிடைக்கச் செய்து பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க அவரின் ஆதரவாளர்கள் முயற்சி செய்தார்கள். விக்ரம் தான் வின்னர் என அவரும் பிரதீப் ஆதரவாளர்களும் முடிவு செய்தால் போதுமா என அவரை வெளியேற்றினார் பிக் பாஸ். இதற்கிடையே யார் கண்டது மணிக்கு டைட்டில் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள்.